ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ஒரு ரெசிபியை நம்ம யூடியூப்பில் அடிக்கடி பார்ப்போம். என்னைக்காச்சும் செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்போம்ல. அந்த ரெசிப்பியில் வந்து இந்த மங்களூர் பன்னு ஒன்று. நானும் ஒவ்வொரு முறை வாழைப்பழம் வாங்கும்போதும் இந்த ரெசிபி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏதோ ஒரு சூழ்நிலையினால அது பண்ணவே முடியாமல் போயிடும். சரி, இந்த வாட்டி கண்டிப்பாக பண்ணணுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2, 3 வாழைப்பழம் இதுக்காகவே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நல்லா பழுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் 3 வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஒரு 1/4 கிலோ அளவு போல் மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஓவர் நைட் மூடி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மாவு டஸ்ட் பண்ணி வளர்த்தி எடுக்கணும். இந்த மாதிரி ஒட்டும், அதனால் நிறையாவே மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வளர்த்தி பாருங்கள், நல்லாவே வளர்த்த வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பூரி பொரிக்கிற மாதிரி எண்ணெய் ஹீட் பண்ணி பொரிச்சு எடுத்துட்டா நம்மளுடைய மங்களூர் பன் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் கூட சோடா உப்பு தயிர்லாம் சேர்த்து பண்ணுறோமே புளிச்சிருமோ அப்படின்னு நினச்சேன். ஒரு புளிப்பு கூட இல்லை. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்ச பன்னை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து லைட்டாக கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.